السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن تطوع خيرا وإن الله شاكر عليم. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் கடந்த நவம்பர் மாதம் 12ஆம் தேதி திருச்சி தென்னூர் ஹைரோடு பள்ளிவாசலில் வைத்து நமது ஜாமியாவில் பட்டம் பெற்ற மௌலவிகளான ஹைரியீன்களுடைய பழைய மாணவர்களுடைய கூட்டமைப்பு ஒரு மாநாடு நடைபெற்றது. அது 2வது மாநாடாகும். அதனுடைய முதல் மாநாடு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நமது ஊர் நூருல் அமீன் மஹாலில் வைத்து அவருடைய முதல் மாநாடு நடைபெற்றது. கந்தூரி அன்று இரவிலே அது நடைபெற்றது. பழைய மாணவர்கள் அனைவர்களும் ஷாயாக்களை அணிந்து சாம்போபாகமாக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பது உங்களுக்கு நினைவில் இருக்கும். அதை அடுத்த 2வது மாநாடு தான் திருச்சி தென்னூர் ஹைரோடு பள்ளிவாசல் வைத்து நவம்பர் மாதம் 12ஆம் தேதி நடைபெற்றது. அதில் மாலையில் நடைபெற்ற பொதுமக்கள் அரங்கில் அல்லாஹ்வின் அருளால் நம்முடைய ஜாமியாவிலிருந்து 230 மாணவர்கள் வெளியேறியிருக்கிறார்கள். அதில் பெருவாரியான மாணவர்கள் கைதிகள் கலந்து கொண்ட ஒரு கண்கொள்ளா காட்சியாக அது அமைந்திருந்தது. திருச்சி மாநகர வாசிகளுக்கு அது ஒரு கண்காட்சியாகவும் அமைந்திருந்தது. அதே மாநாட்டில் மாலை நிகழ் பொதுமக்களுக்கான கருத்தரங்கு. அதில் மீலாது விழா அவசியமே என்பதை பற்றி மாணவர்கள் கருத்துரையாற்றினார்கள்.
நபி நேசம் நம் சுவாசம் என்ற தலைப்பிலையும், சுன்னத்து நபில்களை பேணுவோம் என்ற தலைப்பிலையும் 2 ஆலிம்கள் உரையாற்றினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், மிக பாராட்டக்கூடிய நாடாக அது மாறி இருந்தது. அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அதிலே சுன்னத்து நபில்களை பேணுவோம் என்ற தலைப்பை சமுதாயம் அனைத்தும் கொண்டு செல்ல வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் இப்பொழுது சுன்னத்து நபில்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. தொழுக வருபவரும், ஐவேளை தொழுபவரும், பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய பக்திமான்களும், சிறப்புக்குரிய வணக்கசாலிகளும் அங்கிருந்து வருகிறார்கள், நடக்காக பொருதை தொழுகிறார்கள் எல்லாரும் என்று விடைபெற்று விடுகிறார்கள். அங்கிருந்து வருகிறார்கள், கொஞ்சம் 2 ரக்காத்தை தொழுகிறார்கள், அதோடு நிறைவு செய்து விடுகிறார்கள். அங்கிருந்து வருகிறார்கள், இஷாவிற்கு காமத் சொல்லும் போது வருகிறார்கள். இஷா தொழுகை முடிந்தவுடன் 4 ரக்காத் முடிந்தவுடன் எங்கோ பறந்து போய் விடுகிறார்கள். இப்படியாக சுன்னத்தின் நபிலை பெற்றுள்ள புறக்கணிப்பு உலகமெங்கும் வழக்கமாக ஆகிவிட்டது. அப்படி சுன்னத்து நபிலை புறக்கணிப்பதினால் ஏற்படுகின்ற விளைவு என்ன? சுன்னத்து நபிலை புறக்கணிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய மனங்களிலே எண்ணத்தை புகுத்தி அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இவர்கள் அனைவர்களும் சுன்னத்து நபிலை புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். தொழக்கூடிய வடமையாக தொழுவோரும் பரதை தொழுது விட்டு சலாம் கொடுத்து நாம் தொழுகையாடி என்று பீற்றிக் கொள்கிறார்கள். தவிர அதற்கு முன்னால் உள்ள சுன்னத் என்ன, பின்னால் உள்ள சுன்னத் என்ன, நபில் என்ன, இதையெல்லாம் யாரும் நினைத்தும் பார்ப்பதில்லை. இந்த பாராட்டும் எதற்கு? கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே நடந்த ஒரு வரலாறு எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு கிராமவாசி, அவருக்கு இஸ்லாத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் உள்ள அந்த இஸ்லாத்தை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. காட்டில் உட்கார்ந்து அவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார். யா அல்லாஹ், உன் வீடு எங்க இருக்கு? நீ சொன்னீட்டா தினமும் நான் அங்க வருவேன், உனக்கு பெட்டு விரித்து போடுவேன், குப்பைகள் எல்லாம் நான் கூட்டி சுத்தம் செய்வேன். யாரம்மான், உன் வீடு இதுக்கு எங்க இருக்குன்னு நீ சொன்னீட்டா தினமும் காலையிலும் மாலையிலும் பால் கொண்டு வந்து தருவேனே. யாரம்மானே, உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது என்று தெரிந்தால் நான் உன்னை படுக்க வைத்து தூங்கும் வரை காலும் கையும் அமைக்கிவிட்டுக் கொண்டிருப்பேனே. யாரம்மானே, நீ எங்கே, உன் வீடு எங்கே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார். இதை செய்தி அந்த ஊரெல்லாம் பரவிவிட்டது. கடைசியில் செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காதுக்கு வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே அவனை கூப்பிட்டார், அந்த கிராமவாசியை கூப்பிட்டார். என் காபிர் பேல, ஏன் இஸ்லாத்துக்கு புறமான பேல, என்னடா அல்லாஹ் உருவமாடா இருக்குது, அவனுக்கு காது அனுப்புவாராம், மேல் சொல்லிட்டு விடுவாராம், பால் கொண்டாந்து கொடுப்பாராம், ஊட்ட சுத்தம் பண்ணுவாராம். என்னடா அல்லாஹ் உருவமாடா இருக்கு, அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிக்கிறாயே, நீ ஒரு காபிர், நீ இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டவன், உன்னை இஸ்லாமி என்று சொன்னாலும் நான் வெட்டி விடுவேன் என்று கடுமையாக கோபித்துக் கொள்கிறார். கோபித்துக் கொண்டவன் அப்படியே சட்டையை பிடித்துக் கொண்டு காட்டு பகுதியிலே ஓடிவிட்டார். அவர் ஓடியவுடன் அல்லாஹ்விடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி வந்தது. மூசாவே, வெளியே நிற்கிறவனை உள்ள கொண்டு வந்து என் நேசத்தில் போத்துவதற்கு தான் உன்னை நான் அனுப்பியிருக்கிறேனே தவிர சேர்ந்திருந்தவங்களை பிரித்து விடவா உன்னை நான் அனுப்பினேன் என்று அல்லாஹ் கேட்டான்.
அல்லாவோடு சேர்ந்திருப்பவர்களை பிரிப்பதற்காக நான் அனுப்பினேன். அல்லாவிட்டும் தூரமாக இருப்பவனை அல்லாவிடம் கொண்டு சேர்ப்பதற்குத்தானே உண்மை அனுப்பினேன். அந்த ஆடியான் என் மீது ரொம்பவும் பிரியமானவன். ஆனால் அவனுக்கு தெரியவில்லை, என்னோடு எப்படி அணுகுவது என்று தெரியவில்லை. தெரியாத காரணத்தினால் அவனை கால் அமைத்து விட்டால் அல்லா அன்பு கிடைத்து விடுமா, பால் கொண்டு வந்து கொடுத்துமா அல்லாவுடைய அன்பு கிடைத்து விடுமா, காலை மாலை விட்டு வீட்டை சொந்தம் செய்தால் அல்லாவுடைய அன்பு கிடைத்து விடுமா என்று அவன் தெரியாமல் கதகிறான். ஆனால் அவனுக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியவில்லையே தவிர அவன் உள்ளவெல்லாம் நான் தான் நிறைந்திருக்கிறேன், என் மீது அவன் காதலாக இருக்கிறான், அவனிதை பிரித்து விட்டாய் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனை பார்த்து சொல்கிறான். அதற்கு பிறகு நடந்த விஷயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அவர்களை தேடி கொண்டு வந்தார்கள் என்பது வேறு விஷயம். இப்போது நான் சொல்ல வந்தது என்றால், அல்லாஹ்வை அடைவதற்கு அல்லாஹ் மீது பிரியம் உலகத்தினுடைய எல்லாருமே கொள்கிறார். சொல்லப்போனால் நம்மை விட சகோதர சமயத்தவர்கள் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று விடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ்வும் தெரியவில்லை, அதற்கான வழியும் தெரியவில்லை. அந்த அல்லாஹ் யார் என்று அவர்களுக்கு தெரியாத காரணத்தினால் அந்த அல்லாஹ்வை அடைவதற்கு என்னவெல்லாம் செய்கிறார் தெரியுமா? நெருப்பை தலை தூக்குகிறார்கள். எதற்கு? நெருப்பு சட்டியை தலை தூக்குகிறார்கள். எதற்கு? நெருப்பிலே நடக்கிறார்களே எதற்கு? வாயிலே ஈட்டி குத்தி ரெண்டு பக்கம் குத்தி கொண்டு நடக்கிறார்களே எதற்கு? என்ன நோக்கத்திலே அவர்கள் செய்கிறார்? இங்கிருந்து கால்நடை பயணமாக பழனியிலையும் திருச்செந்தூரிலையும் எங்கெல்லாம் செல்கிறார்கள். வெறும் செருப்பு கால்கள், செருப்பு போடாமல் வெறும் கால்களை கொண்டு ஐயப்ப சுவாமி என்று சொல்லப்படுகிற அந்த மலையிலே, நெய் வடியக்கூடிய மலையிலே போகிறார்கள். எதற்கு போகிறார்கள்? அவர்கள் பாதை தவறாக இருக்கலாம், அவர்கள் யாரை தேடுகிறார்களோ அவர்களை தேடாமல் இருக்கலாம், அது வேறு, ரூட் வேறு. ஆனால் அவருடைய மனதிலே நினைந்திருப்பது என்ன தெரியுமா? கடவுளை நாம் அடைய வேண்டும், பிரியப்பட வேண்டும். அதுதான் நான் சொல்லுவேன், முஸ்லிம்களோட மற்றவர்கள் பரவாயில்லை, தியாகங்களை செய்கிறார்கள். நம்ம எல்லாம் இப்படி செய்ய முடியாது. பெரிய பெரிய ஆபீஸா இருப்பான், பெரிய பெரிய கட்சா இருப்பான். அந்த 40 நிமிடம் தாடி எடுக்காமல் அந்த கலர் வேட்டி உடுத்தி கொண்டது கேவலமாக. இன்னும் சிலர்கள் பிச்சை எடுப்பார்கள். 100 வீட்டில் போய் பிச்சை எடுத்தால் என் கடவுள் கொடுத்து விட மாட்டாரா? திறந்த வழி துணி இல்லாமல் உருண்டால் கடவுள் கிடைத்து விட்டாரா? கடவுள் கிடைத்து விட மாட்டாரா? கடவுள் அவர்களுக்கு தெரியவில்லை, தவறு. ஆனால் அவங்களுடைய மனதில் உள்ள அந்த மன ஓட்டத்தை மட்டும் பாருங்கள். உலகத்தில கலிபோர்னியா பல்கலைக்கழகம், அமெரிக்கா கலிபோர்னியா பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி இது முடிவு செய்கிறது, உலகத்திலேயே நாத்திகன் 3% தான் இருக்கிறார். கடவுளுக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்று நினைக்கக்கூடியவன் 103 பேர் தான். 97 பேரும் கடவுள் மீது அன்பு உடைத்தவனாக இருக்கிறான். தான் துன்பம் அடையும் பொழுது அதுக்கு ஒரு துரும்புகோல் தேவையே. துன்பம் அடையும் பொழுது துன்பத்தை நீக்குவதற்கு யாரிடத்திலே கேட்பேன், யாரிடத்திலே சரணடைவேன்? என் தந்தையும் சக்தி இல்லை, தாயும் சக்தி இல்லை, அண்ணனும் சக்தி இல்லை, நானா எப்படி கேட்பேன்? யார் சக்தி பெற்று எப்படி நான் அடைவேன்? துன்பத்தின் நேரத்தில் அவன் தொழுந்து போய்விடுகிற நேரத்தில் அவனுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அந்த கடவுள் என்ற மூலமந்திரம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்வை அடைவதற்கு என்னதான் வழி? இஸ்லாமியர்களும் எண்ணுகிறார்கள் அல்லாஹ்வை அடைய. எல்லாருடைய மனதிலும் அல்லாஹ்வுடைய தேட்டம் இருக்கிறது. எனக்கு தனக்கு தெரியும், நிச்சயமா அல்லாஹ் நம்ம ஒரு நடக்காதது தெரியும். எடுத்ததெல்லாம் தோல்வியாகிவிட்டது. அதற்கு அலியெல்லாம் தரப்பினார்கள், அரசுக்காக நகரில் அல்லாஹ்வை நான் புரிந்து கொண்டேன். எது புரிந்து கொண்டு தெரியுமா? நான் நினைச்ச முடிவு பூராமே, அறிவார்ந்த தீர்வு பூராமே நொறுங்கா நொறுங்கி போயிருக்கு. அப்படி ஏதோ வேறொரு சக்தி தான் கிடக்கு. நான் அறிவால் அறிவெல்லாம் அறிவை சிறந்த அறிவாளி. அரசுக்காக நான் அல்லாஹ்வை அறிந்து கொண்டேன். பிறப்பதில் அசாயினி, நான் போட்ட திட்டங்கள், நான் அறிவார்ந்த முடிவுகள் எல்லாம் தகர்ந்து போவதை கொண்டு நம்முடைய முடிவல்ல, வேறு எவனோ இருந்தால் அதை தகர்க்கிறார் என்று புரிந்து கொண்டேன் என்று சொல்வார். இந்த முறையிலேயே அல்லாஹ்வை அடைவதற்கு என்ன வழி?
என்ன வழி என்று கேட்கும் பொழுது சிலர்கள் நினைக்கிறார்கள் தொழுகையாளி ஆயிட்டா அல்லா கிடைச்சிருவான், 5 வருடம் தொழுதா. நோம்ப வைக்கிறார்கள், ஹஜ்ஜி செய்கிறார்கள், கடமையானவற்றை செய்கிறார்கள். கடமையான செய்துதான் அல்லா கிடைப்பானா? அல்லா எதை வைத்தான் கிடைப்பான்? அரசியல் மாறி மாறி அவருக்கு ஒரு துண்டம் சாவை போத்த முடியுமா? அல்லது கட்டு பெரிய பெரிய படங்களை வைக்க முடியுமா? வருக வருக என்று வாழ்த்துறைகள் பண்ண முடியுமா? ரப்ப அடையணும். அது வழி என்ன? இந்த வே எது? அல்லாட்டை கேட்டுறது. இதுக்கு சிறந்த வழி தெரியுமா? அல்லாட்டை கேட்டுறதுதான் சிறந்த. அப்ப அல்லாஹ் தன்னை எப்படி அடையலாம் என்பதை பற்றி அவன் சொல்கிறான். வமா தகவர்ரப இலைய அபதி அஹப்ப இலைய ஹைரன் மிம்மா இஃப்தரது அலைஹி வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபிலி. நஃபிலான தொழுகைகளை கொண்டுதான் என்னை நெருங்கலாம், சுன்னத்தான தொழில்களை கொண்டுதான் என்னை நெருங்கலாம் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஹதீஸ் தெளிவான ஹதீஸ். என்னை அடியாக நெருங்க வேண்டும் என்று விரும்புவார்களே ஆனால் நஃபிலான தொழுகைகளை கொண்டும் சுன்னத்தான் தொழுகைகளை கொண்டும், அதுவரை நோன்புகளிலே நஃபில் நோன்பு சுன்னத்தான் நோன்பு, சதகாக்களிலே நஃபிலான சதகா சுன்னத்தான சதகா, ஆக நஃபில் சுன்னத்துகளை கொண்டுதான் என்னை நெருங்கலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய நினைப்பு ஆகமற்றது. அல்லாஹ் சொல்வதுதான் நஃபில் சுன்னத் என்பது அல்லாஹ்வை நெருக்குவதற்கான வழி. கொஞ்சம் அறிவுக்குள்ள யோசிச்சு பாருங்க, ஒரு அறிவால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கடையில ஒரு வேலைக்காரன் இருக்கான். அந்த வேலைக்காரன் 8 மணிக்கு கூட்டினா கரெக்டா 8 மணி ஆஜராயிடுவான். ஆஜரமாகி அவன் வேலையை கூட கரெக்டா செய்வான். சாயங்காலம் 8 மணிக்கு டியூட்டி முடியுதுன்னா 8 மணிக்கு எழுதிச்சு அவன் தன் உதவிட்டு போயிடுவான். இது ஒரு வேலைக்காரன். கரெக்ட் டியூட்டி கரெக்டா பண்ணுவான். 8 மணிக்கு வருவான், எல்லா வேலையும் பார்ப்பான், 8 மணிக்கு போயிடுவான். இவருக்கு கரெக்ட் டியூட்டி. இன்னொரு வேலைக்காரன் என்ன தெரியுமா? 8 மணிக்கு கடை வைக்கிறேன்னா 6 மணிக்கே போய் ஒரு விளக்கு மாத்திரத்தை கூட்டி சுத்தம் பண்ணி தண்ணியை தடுத்து விட்டு அதை பண்ணி இதை பண்ணி கடையை தர பார்ப்பான். கடையை கொடுத்துட்டு ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னால வேலை படிக்க முடியுது போனால கதவை கொடுத்து இழுத்து பார்த்து அதை முதலாளியை அனுப்பி விட்டு அந்த குப்பைகளை எல்லாம் அகற்றி அதை செஞ்சு இது செஞ்சு சிறப்பாக்கி விட்டு போவான். இதுல நாம் முதலாளி எத்தனையோ வேலைக்காரங்களை வச்சு வேலை செஞ்சிருக்கோம், வேலை பார்த்துருக்கோம். நாம் முதலாளி யார் மேல நமக்கு பிரியம் வரும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், யார் மீது பிரியம் வரும்? கரெக்ட் மேன் டியூட்டி கரெக்ட், அவங்க பிரியம் வருமா? அது முன்னாலே வந்து சில வேலைகள் பின்னால வந்து சில வேலைகள் பார்க்கறாங்க, அவங்க பிரியம் வரும். பிரியம் சம்பளம் 2 ரூபாய் கொடுக்குறோம், அது வேற விஷயம். ஆனா யார் மேல பிரியம் வரும் சொல்லுங்க? யார் மேல பிரியம் வரும்? சந்தேகம் இல்லாமல் முன்னாலே பின்னாலே பார்க்கிறான் அவன் இல்லையா? இதே நிலையில் தான் அல்லாஹ் கடமையாக்கிட்டான். பருவ தொடரன்னா கடை பிடிச்சி நரகத்தில் போட்டுடும். நீ தொழுவு தொடர்போ தொழுதுனாலேதான் என்னுடைய அன்பு கிடைக்கிறாரு. உலகம்னா உன்னைக்கு நரகத்தில் போட்டுடும். நோம்பு வைக்கணும், நோம்பு வைக்கலன்னா உன்னத்துக்கு நரகம். ஜகாத்துக்கு ஒண்ணு கொடுக்கலன்னா உன்னைக்கு நரகத்தில் போட்டுடும். ஆக கரெக்ட் டியூட்டி கரெக்ட். பருவம் செய்தால் டியூட்டி கரெக்டா இருக்கணும் அர்த்தம். ஆனா அல்லாவுடைய அன்பு கிடைக்காது, ஒரு காலம் கிடைக்காது. ஏன்னா அவரே என்ன சொல்றான்? அந்த வழி விட்டுட்டு நம்ம வேற இடங்களை காடவோ கடியோ தண்ணியோ ரஹ்மான என்று 10 கட்டம் கற்றான், கிடைக்குமா? சொல்றது அல்லாஹ். என்னை அடையா சுண்ணத்து நபில அதிகமா இருக்கும். அது நோன்பா இருக்கட்டும், தொழுக. அப்ப முந்தியும் பிந்தியும் அதிகமாக செய்கிற பொழுதுதான், பருவத்துக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அதிகமாக செய்கிற பொழுதுதான் அல்லாஹ் அன்பு நம் மீது கிடைக்கும். சுன்னத்து நபில்தான் அல்லாஹ் நம்மை கொண்டு சேர்க்குமே தவிர வேற எதை கொண்டும் அல்லாஹ்வை சேர்க்க முடியாது. அந்த கிராமவாசியில் பேசுறது தப்பு. அதை வச்சுலாம் அவர் சேர முடியாது. என்னை சேர்ந்தது ஒரே தான். பாவம் சகோதர சபையை தந்தவர்களெல்லாம் தவற விடுறாங்க. அவங்க தவற விடுறாங்க, அவங்களுக்கு தெரியல. கண்ணிற்கும் குருடராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பற்றி என்ன சொல்வது? அவருக்கு தெரிந்து தெரிந்திருந்தே சொல்ல மாட்டாங்க.
ஃபஜ்ருக்கு வந்தா 2 ஃபர்து மட்டும்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், மன் ஸல்லா ஃபீ யௌமின் 12 ரக்அத் புனிய லஹு பைத்துன் ஃபில் ஜன்னah. ஹஜ்ரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு 12 ரக்காத்தா சுன்னத்து, குறைந்தபட்சம் ஒரு 12 ரக்காத் சுன்னத்து. அப்படி தொழுதவருக்கு சொர்க்கத்தில் வீடு கட்டுறாங்க. அப்ப நஃபிலா தொழணும், ஃபர்லா தொழணும், நஃபிலா தொழணும், சுன்னத்தா தொழணும். மருந்துக்கு வேல் விட்டன் என் தலைகள் நின்றார்கள். நான் கடமையை செஞ்சுட்டேன், எனக்கு கடமை தான் முக்கியம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னீங்கன்னா ஒன்னையும் அல்லாஹ் பிரியப்பட மாட்டான். பிரியப்படுற கேஸ்ல ஒன்னையும் கேட்க மாட்டான், ஒன்னே ஒரு விரோதிய மாட்டான். 12 ரக்காத், ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத், லோருக்கு முன்னால் 4 ரக்காத், பின்னால் 2 ரக்காத், மகரிப் முன்னால் 2 ரக்காத், மகரிப் பின்னால் 2 ரக்காத், இஷா பின்னால் 2 ரக்காத். குறைந்தபட்சம் இந்த 12வது உலகப்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா முன்காலத்தில் நம்ம தாத்தமார்களிடம் கேட்டுச்சுன்னா இஷாவுக்கு 15 ரக்காத் நாங்க மகத்துவோம். இஷாவுக்கு 15 ரக்காத் சொல்லுவாங்க. நம்மள ஒரு ஆளாவது எழுதுங்க, நான் இஷாவுக்கு 15 ரக்காத் தொழுறேன். இவ்வளவு ஜமாத் இருக்கிறோம்ல, இவ்வளவு பெரிய ஆளுகள் இருக்கிறோம்ல, இவ்வளவு பக்திமான்கள் இருக்கிறோம்ல, ஒரு ஆள் எழுந்து சொல்லுங்க, நான் இஷாவுக்கு 15 ரக்காத் தொழுறேன். யார் சொல்லுறான்? சுன்னத்து நபில் நஜம் கதை கசக்குத. எவனோ ஒருத்தவங்க சொன்னாங்க அவன் சொன்னா நம்ம பேச்ச கட்டிட்டு மறந்துதான் கடமைங்க, மறந்து இருக்கு எவ்வளவு வெளியில அப்படியே அது நம்ம எதையற்ற பூந்துச்சு, பூந்து ரத்தத்தோட ரத்தம் கலந்துச்சு. மறு நம்மளை தீக்கி திருப்பி சுத்தத்துல திரும்ப முடியுமாட்டா? முடியாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த ஹதீஸ் அதோட நிக்கல, நீண்ட ஹதீஸ். நஃபில வச்சு தப்பா நான் உங்களை பிரியப்படுறேன்னு சொல்லி போட்டு நீ நிறைய நஃபில் தொழுதட்டா நான் உங்களுக்கு நெருங்கி வந்தேன். அது நீண்ட ஹதீஸ், ஹதீஸ்ல வந்தது. நீ நஃபில் நிறைய தொழுதுட்டே இருந்தா நான் உன் பக்கம் நெருங்குகிறேன். நஃபில் நோன்பு நிறைய வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் பக்கம் நெருங்கி. பொம்பளையெல்லாம் கட்டிங்கன்னா 16 நோன்பு வைப்பாங்க, ஏற்கனவே ஒரு நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயாமல் நோம்பு 13 16 நோம்பு வைப்பாங்க. இப்ப யார் வைக்கிறா? மேரேஜ் ஆதாரம் கிடையாது, அறுபாது நோம்பு ஆதாரம் கிடையாது, அஞ்சுர நோம்பு ஆதாரம் கிடையாது, எல்லாம் ஆதாரம் கிடையாது. ஆதாரம் கிடையாது. வரதை தவிர வேற எதையும் நோம்பு வைக்காத அளவுக்கு நம்மளை பாட் பண்ணிவிட்டான், பிரைன் பாட் பண்ணி நம்மளை பண்ணிட்டான். நம்ம அதை நம்பிக்கிட்டு இருக்கோம். கடைசி நம்ம நம்புறதுல அங்க போய் ஏமாறும். அல்ல ஒரு முறை நெப்பா, இவன் முறை விஷயம் கடவாடா நடா பெருசா என்னடா எனக்கு பரத தொழுக உனக்கு நிறைய தொழுது அப்படிங்கிற கடமை கடமை நபில நீங்க தொழுதீங்கடா நிறைய தொழுக, அல்லா உங்களுக்கு நெருங்கி அல்லா உங்களுக்கு நீ அல்லாவை தேடிக்க, அவன் உங்களுக்கு வர்றான். நீ ஒரு ஜான் வந்தால் அவன் ஒரு முனம் வர்றான். நீ ஒரு தெருவா தெளிவா சொல்லலாம் சொல்றாங்க நபியுடைய சிறப்பை பற்றி, சுன்னத்துடைய சிறப்பை பற்றி. நீ ஒரு ஜான் வந்தால் அல்லா ஒரு முனம் வர்றான். நீ ஒரு முடம் வந்தா அல்லா ஒரு பாகம் வர்றான். நீ அல்லாவிடத்த நடந்து வந்தா அவன் ஓடோடி வர்றான். நீ ஓடோடி வந்தா அவன் நீ அப்படி கட்டி அடைச்சுக்கிறான். நீ பார்த்து கட்டாக அவன் இருக்கிறான். நீ நடக்கிற காலாக அவன் மாறி விடுகிறான். நீ எடுத்து கையாக அவன் மாறி விடுகிறான். சல்லல்லாஹு சொன்னது சரியா? அல்லது வரத தவிர மீது கடமை இல்லை, கடமை செய்து பொங்கடா தூரம் சொல்றேன். இந்த மடப்பையுடைய சொத்து பெருசா எது நாம் எடுத்துக்கொள்ளணும். ஆனா இப்ப நம்புறது எதுதான் நம்புறோம்? எவனால் படையனால உடைய அப்படி இல்லை. சுன்னத்தும் நஃபிலும் தான் நம்மை அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் நெருங்குவது என்பதை நாம் நன்கு நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், நான் சொன்னது பொய் இல்லை, ஹதீஸ்ல குர்ஆன் ஆயத்து, ஃபமன் தகப்பஅ கைரன் ஃபைன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். யார் ஒருவர் நஃபிலாக தொழுகையை தொழுகிறாரோ, நஃபிலான நோன்பு வைக்கிறாரோ, நஃபிலான தர்மங்களை கொடுக்கிறாரோ, யார் நஃபிலையும் சுன்னத்தையும் தர்றாரோ அவருக்கு அல்லாஹ் நன்றி கூறுகிறான், நன்றி சொல்கிறான். தேங்க்ஸ் தம்பி,
தேங்க்ஸ் தம்பி. அல்லாஹ் நன்றி கூறுகிறான் என்று ஒரு வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சாதாரண கூட்டு வேலைக்காரன் கடுமையான வேலை பார்த்துட்டான், கடுமையான வேலை நமக்கே தெரியுது, நிறைய வேலை பார்த்துறான். இப்ப சாயங்காலம் எப்பா நன்றிப்பா எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தேன் சொல்லி பாருங்க. அப்ப என்ன சொல்றோம்? முதலாளி என்ன வார்த்தை சொல்றீங்க? முதலாளி என்ன வார்த்தை சொன்னீங்க? முதலாளி முதலாளி நன்றி இந்த வார்த்தை சொன்னீங்களே, நன்றி சொன்னீங்களே. முதலாளி ஒரு வேலையை காப்பதா இருக்கிறேன் சொல்றா இல்லையா? அனுபவிச்சுக்கமா இல்லையா? நாம அவரிடத்துல நன்றி நம்ம சொன்னா அவன் ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன்னா நம்ம அவரை பெரிய முதலாளி சொல்லிட்டான், நம்ம அந்த வார்த்தையை உபயோகிக்கூடாது. இல்ல முதலாளி என் உடம்ப தோலை செருப்பா போட்டு, என் உடம்பு செருப்பா போட்டு உங்களுக்கு குறைக்க தயாரா இருக்கிற முதலாளி இந்த வார்த்தையெல்லாம் என்ன சொன்னாங்க? முதலாளி சாதாரண சாதாரண தொழிலாளிக்கு அந்த அறிவு இருக்கு. நன்றின்னு முதலாளி சொல்லக்கூடாது. யாருக்கு நன்றி சொல்ல தேவையில்லை. அவன் நம்மளை பார்த்து உனக்கு நன்றி சொல்ற நான் சொல்றான், அது எவ்வளவு பெரிய வார்த்தை. அமைக்கக்கூடிய வல்ல படைத்தவன் நாம் மூச்சு விடுவதும் நாம் படைத்ததும் நம்முடைய ரோகங்கள் உழைப்பதும் கஷ்டப்பாடும் எல்லாம் அவன் செஞ்சு போகிறான். எல்லாமே அவனாக இருக்கக்கூடிய நேரத்தில், அவனுடைய பிச்சையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் வந்து நன்றி சொல்றான். பொய்யல்ல. ومن تطوع خيرا فإن الله شاكر. எல்லாருமே தெரியும் சுக்குருனா என்ன அர்த்தம், எல்லாருமே தெரியும் சொல்ல வேண்டியது. சுக்குருனா நன்றின்னு எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் வார்த்தை உபயோகிக்கிறான், இன்னல்லாஹ் ஷாக்கிரும், நான் நன்றி சொல்றேன்ப்பா. நபிலுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து. அதை தவறு விடுறோமே, நம்மள மாதிரி விட்டால் வேற யாராவது இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கடைசி காலத்துல, கடைசி காலம் சொல்லக்கூடாது, கடைசி நாள்ல திங்கட்கிழமை பார்த்தாங்க. அன்னைக்கு வஜ்ர் தொழுகை நடந்துட்டு பள்ளியாசல. அவங்க 4-5 நாளாக தொழுகைக்கு வர முடியல, பலகீனமா போச்சு, கடுமையான காய்ச்சல். அதனால 4-5 நாளா பள்ளியாசலுக்கு வரல. திங்கட்கிழமை அதிகாலை 2 பேரும் கை தாங்கலாக பள்ளியாசலுக்கு வரலாம். வரும்போது எல்லாம் தொழுது விட்டு பார்க்கிறாங்க. சல்லல்லாஹு பார்த்த உடனே எல்லாருமே ஒதுக்குறாங்க. பஸ்ல வரப்போறாங்க நினைச்சிட்டு ஒதுக்கு இடம் கொடுக்குறாங்க. இல்ல இல்ல பார்த்தாகிற நேரம் இன்னைக்கு போய் கூட பலகினா கையிட்டாங்க. எல்லாரும் உட்காந்துட்டாங்க. பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தாங்க. சந்தோஷமான சிரிப்பு, மகிழ்ச்சியான ஆனந்தமான சிரிப்பு. சிரிப்பு எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுட்டு சந்தோஷமா அவரு திரும்புகிறாங்க. சஹாபாக்களுக்கு அந்த சிரிப்பு மனசுக்கு ரொம்ப இதமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வாழ்க்கையிலே இப்படி சிரிச்சதை பார்க்கல. உங்க வாழ்க்கையிலேயே இப்படி சிரிச்சத சந்தோஷமா, இவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமா சிரிச்சதை யாருமே பார்க்கல. வாழ்க்கையிலே பார்க்கல. அப்படி ஒரு ஆனந்தம். அந்த சிரிப்பு உலகத்துள்ள எந்த தலைவருக்கும் கிடைக்காத சிரிப்பு. உலகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளருக்கும் அறிவாளிக்கும் கிடைக்காத ஒரு சிரிப்பு. உலகத்தில் உள்ள எந்த வழிகாட்டுக்கும் கிடைக்காத சிரிப்பு. ஏன் தெரியுமா? அரிஸ்டாட்டில் இருக்கிறார், அவர் தத்துவத்தை சொல்லுவார். ஆனா அவன் இருக்கிறது வரைக்கும் அவன் தத்துவத்துக்கு எவனுமே ஏற்றுக்கிறான் இல்லையா? அரிஸ்டாட்டில் தத்துவம் எப்போது பிரபலமாகும்? அரிஸ்டாட்டில் இருக்கிற வரைக்கும் அவனுடைய தத்துவம் எதுவுமே மதிக்கப்படல. அவன் போன பிறந்தான். பிளாட்டோவை எடுத்துங்க, நான் அவங்களெல்லாம் சொல்லி இப்ப உள்ள அண்ணாவுடைய அவர் இவர பெரியாருடைய இது போன்ற தலைவர்களுக்கு எடுக்கணும், காமராஜர் எதாவது எடுத்துங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய பேட்டை கேட்டு நடந்தவர்கள் யாரும் இருக்கார்களாம். ஒரு தமாஷுல உண்மையான செய்தி. ராஜாஜி பேரறிஞர்
ராஜாஜி பேரறிஞர். அப்போ சமகாலத்தில் அண்ணாதுரையும் பேரறிஞர் தான், ரெண்டோரும் அறிஞர்கள். ராஜாஜி ஒருத்தர் வந்து கேட்டாரு, என்னதான் நீங்கள் மிகப்பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் அண்ணாதுரை பிரபலமான மாதிரி நீங்க பிரபலமாகலையே, அண்ணாதுரை பிரபலமான மாதிரி நீங்க பிரபலமாக என்ன காரணம்? ரெண்டோரும் அறிஞர், ஆனா நீங்க கூடுதலாக மிகச்சிறந்த அறிஞர் யார்? ரெண்டை கெஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா ராஜாஜி தான் பெரிய ஆள். இப்ப ராஜாஜி பெரிய ஆளுங்கிறது யாருக்கும் தெரியல, ஆனா அண்ணாதுரை மதிக்கப்படுறாரு. ஏன் அண்ணாதுரை மக்களால் மதிக்கப்படுகிறார்? அந்த அளவுக்கு யார் ராஜாஜி மதிக்கப்படலையே கேட்கிறார். அவர் அறிவாளி இல்லவா? அறிவார்ந்த பதில சொல்றாரு. ஆமா, அண்ணாதுரைக்கு அவருடைய காரியங்களை புகழ்வதற்கு பின்னால் கருணாநிதி இருக்கிறார். அவருடைய ஆட்சிகளை நன்மைகளை எடுத்துச் சொல்வதற்கு ஒரு கருணாநிதி இருக்கிறார். ஆனா எனக்கு ஒரு கருணாநிதி இல்லை, எனக்கு ஒரு கருணாநிதி இல்லை. அதனால அப்புறம் அவருக்கும் பின்னால் ஒரு கருணாநிதி இருக்காங்க. இப்ப என்னன்னா, அது இருக்கிற காலத்துல யாரும் போன்றுதான் அவங்கள சொல்ல வேண்டியதுக்கு இல்லை, யாரும் தன்னுடைய தத்துவங்கள் முழுமையாக செயல்படுத்தப்படுகிறது என்று பார்த்து சந்தோஷமா இந்த உலகத்திலிருந்து விடைபெற்றது ஒரு வயது கிடையாது. ஏன்னா அவனுக்கும் வயது கிடையாது. கரடியா உருண்டன் சொன்னா இப்போ உருண்ட விட்டங்கிறான், அந்த ஆளை குற்ற இல்லைன்னு சாவடிச்சாங்க, உருண்டன் சொல்லிருக்காங்க. இல்ல இருக்கும்போது அவங்க பேச்சு மதிப்பு இல்லை. இப்ப கருத்திய தத்துவம் பெரிய தத்துவம் சொல்லிக்கிறான். ஒரு வயதும் கிடையாது, அறிஞனும் கிடையாது, ஆராய்ச்சியாளனும் கிடையாது, தலைவனும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் எவருக்கும் மதிப்பில்லை. போற பிறகு எவனா ஒருத்தன் அதை தூக்கி விட்டு தூக்கி விட்டு தூக்கி விட்டு அவனுக்கு போடுவது சருது. ஆனால் ஒரே ஒரு ஜீவன் தான், ஒரே ஒரு ஜீவன் தான் உலகத்தில் இருக்கும் பொழுதே சொன்ன அனைத்தையும் செயல்படுகிற ஒரு திரு கூட்டத்தை பார்த்து என்னுடைய சுண்ணத்துகளை எல்லாம் கடைபிடித்தார்களே, என்னுடைய அமல்களை எல்லாம் எடுத்தார்களே, எடுத்தது மட்டுமல்ல, அதனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமும் கிடைத்தது. தொழுங்கள் இது கிடைக்கும் என்று சொன்னேன், அது கிடைத்ததை பார்க்கிறார்கள். நோன்பு வையுங்கள் இது கிடைக்கும் என்று சொன்னேன், நோன்பு வச்சு கிடைத்தது அவர்கள் பார்த்தார்கள். செல்வங்களை பார்த்தார்கள், செல்வாக்கை பார்த்து விட்டார். நான் சொன்னதெல்லாம் நடந்து அதை கண்ணால் பார்த்த ஒரு சமுதாயத்தை கண்டுவிட்டு நான் இறந்து விட்டேனே, இனிமேல் எனக்கு உலகத்திலே வேற இல்லை. எனவே நான் செல்கிறேன், சந்தோஷமாக செல்கிறேன், மிகச் சிறப்பாக செல்கிறேன். உலகத்தை விட்டு நான் மூத்தாம் பொருள் எனக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. என்னுடைய நண்பர்கள் என்னுடைய போதும் பூரத்தை சேர்விட்டார். சிரித்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று வந்து எட்டி பார்த்தார்களே. ஆனால் ஒரு கற்பனை இன்று நாம் தொழும் பொழுது அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டி பார்த்தார்கள் என்றால் இரத்த கண்ணீர் வடிப்பார்கள். ஏன்னா அவருடைய சொல் மட்டும் சேர்க்கப்படல, சுன்னத்து புறக்கணிக்கப்படுகிறது, நாட்டிலே புறக்கணிக்கப்படுகிறது, அவருடைய செயல்கள் பூரா புறக்கணிக்கப்படுகிறது. அந்த சஹாபாக்களை பார்த்து சிரித்த அதனால் இன்று வந்தால் வேதனை கண்ணீர் வெடிப்பார். நான் சொல்வது கற்பனை அல்ல, கொஞ்சம் தனியாக உட்கார்ந்து சிந்தனை செய்து பாருங்கள் என்ன நடக்கும். அங்கு சிரித்தார்கள். ஏன் சஹாபா கட்ட சுன்னத்து நபில் கிடையாது. சுன்னத்து நபிலுங்கிறதுனா அந்த காலத்தில் கிடையாதுங்க. தொழுதுகிட்டே இருப்பாங்க, அவங்க சொல்றதெல்லாம் தொழுவாங்க, அவ்வளவுதான். அது பரது சுன்னத்துன்னு பேர் வைக்கிறதே இல்லை. நம்மளா இதுக்கு விளக்கமா இது பட்டு கொஞ்சம் நம்மளா வேற கவனிச்சுட்டோம். சொல்லாவுடைய சுண்ணத்துகள்ல அவங்க செஞ்ச அமல்கள்ல இது பேர் விளக்கமாறு, இது பேர் பட்டு கொஞ்சம் மாதிரி, இது வருது, இது சொன்னது நாமளா பேர் வச்சுட்டோம். எதுவுமே ரசூலுல்லாஹ் சொன்னா அனைத்தும் சட்டம், அனைத்தும் பொருள். நீங்கள் வேண்டாம் ஆராய்ச்சி பாருங்கள், யாராவது ஒரு சுண்ணத்துறை விட்டாரா என்பதை நீங்கள் நிரூபிக்க. நான் என்னுடைய தாடி எடுத்து ஒருத்தர் நிறுவியங்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் சுண்ணத்தை விட்டார்கள். செஞ்சாங்க, பார்த்து தெரிஞ்சு விட்டு போறாங்க பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா முழுசா ஒண்ணுமே செய்யாம தொழுகையாளின் அட்ரஸ் ஒட்டிக்கிட்டு, நோம்பாளின் அட்ரஸ் ஒட்டிக்கிட்டு, நான் பெரிய ஆச்சாரின் அட்ரஸ் ஒட்டிட்டு உலகத்தை சுத்திக்கிட்டு வரக்கூடிய நம்மளை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆனந்தப்படுவாங்க நினைக்கிறீங்களா? அவளை தொழுங்க, நான் கரம் நீட்டுகிறேன், உங்களை அடைத்து பிடிக்கிறேன். அந்த அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பக்கத்தில் வந்து அடைப்பான்னு நினைக்கிறீங்களா? எங்கேயோ ஓடுக்கிறோம், நம்ம பேரை கட்டாலே அதான் இல்லையா?
வந்து அணைத்து கட்டி அணைத்து காலும் நான் கையும் நான் என்று சொன்னார்களா? இப்படி உதாசீனப்படுத்தவர்களை பார்த்தார். அல்லாஹ் கரண்டி விடுவார், ரசூலும் கரண்டி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் பெருமையாக நினைச்சு, பெருமையா நான் தொழிலாளி பார்க்கப்படுத்தோம் சொன்ன தவாசு செஞ்சுருந்தேன். அவர் தவாசு செஞ்சுருந்த ஒரு ஆட்டை எப்போ அந்த இடத்துல வந்து ரப்பனா ஆச்சனா துனியா ஹசனான்னு சொல்லணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு நான் மத பிற்பத்திராள் இல்லைங்கிறான். அவங்க ஒரு இடம் தெரியல. இந்த தவா ஜெரலா சோதரி வந்து அது முதல் உள்ள முனையில வரும்பொழுது ரப்பனா ஆச்சனா துனியா ஹசனா சொல்லணும் அப்படிங்கும்போது அப்படி கூட அவசியம் இல்லை. தவம் சுத்தத்தான் தான் சொல்லிடுறான். நான் பாட்டு சுத்துவேன், நான் சொல்லணுங்கிறது அவசியம் இல்லைங்கிறான். பெரிய அறிவன். ஆனா பெருமை பெருமைடா பெருமை, அப்படிப்பட்ட பெருமை. அவனைத்தான் இங்க எல்லாம் செஞ்சு பேர் அல்லாஹ் தஆலா பரவாசிவனாக. அதுதான் அந்த கூட்டத்துல கைதிகள் எல்லாம் ஆர்வப்படுத்தி சுன்னத் நபிலை சொல்லுங்க, அதுலதான் நமக்கு வெற்றி இருக்கிறது என்பது மட்டுமல்ல, நல்லா கிடைப்பான். நீங்க என்னத்த தலைகளுக்கான தான் கிடைக்க மாட்டான், இதெல்லாம் கிடைப்பான் என்று தெளிவாக வலியுறுத்தி அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அல்லாஹ் தஆலா பரவாசிவனாக வாகத்தான்